بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع عباد الله الصالحين وجميع المسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وقال تعالى أيضا قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى وقال تعالى أيضا لا تجعلوا دعاء الرسول كدعاء بعضكم بعضا آمنت بالله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحامدين والحمد لله رب العالمين. وقال نبينا المصطفى صلى الله عليه وعلى آله وصحبه وسلم في حديث وإني أعطيت مفاتيح خزائن الأرض أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சங்கையான சாதாத்துமார்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்திருக்கக்கூடிய நெஞ்சர்களே, ஹாஃபிஸ்மார்களே, சங்கையான மூமின்களே, பெரியோர்களே, வாலிப சகோதரர்களே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயக்கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது நண்பர் பயான் பண்ணும் பொழுது சொன்னாங்க, கடுமையான தமிழ்ல பேசாம சும்மா சிம்பிள் தமிழ்ல பேசுங்கன்னு சொல்லி. உங்களோட நான் ஒரு பயான் பண்றது முறையில சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்பது என்னுடைய விருப்பம். உங்களுக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். என்ன கேள்வி? காந்தம் இருக்குதான, காந்தம், அதுக்கு மேக்னெட். அந்த காந்தத்துக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு குண்டூசி இருக்கு, குண்டூசி. அந்த குண்டூசியை வைத்தால் என்ன நடக்கும்? அந்த மேக்னெட்டுக்கு பக்கத்துல இந்த குண்டூசியை வைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்மிடத்தில் கேட்டால் நாம் ஒரே பதில் சொல்லுவோம், இந்த குண்டூசி போய் அந்த மேக்னெட்டோடு ஒட்டி கொள்ளும், அதோட என்ன செய்ய ஒட்டி கொள்ளும் என்று சொல்லுவோம். என்னை கேட்டால் குண்டூசி மேக்னெட்டோடு ஒட்டாது, குண்டூசி காந்தத்தோடு ஒட்டாது. காந்தம் அந்த குண்டூசியை இழுத்து கொண்டாலே தவிர, காந்தம் அந்த குண்டூசியை இழுத்தால் தான் என்ன செய்யும், குண்டூசியை ஒட்டிக் கொள்ளுமே தவிர அது தானாக போய் ஒட்டி கொள்வதற்கு அதுக்கு எந்த சக்தியும் இல்லை. அப்படிதானே? குண்டூசி ஒட்டி கொள்ளும் சொன்னா அப்படி ஊதினாலே அது பறந்து போகுது, அதையும் ஒட்டி கொள்ள போகுது. காந்தம் இழுத்து கொண்டு அந்த மாதிரி சிறப்பான இந்த மீலாதுடைய மஜ்லிஸுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீபை புகழ்வதற்கு தெரிவு செய்து அல்லாஹ் நம்மை இந்த இடத்துக்கு வரவழைத்திருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபை அவன் புகழ்ந்தது போல உலகத்தில் யாரும் புகழ முடியாது. அவன் தன்னுடைய ஹபீபை கண்ணியப்படுத்தியது போல யாரும் கண்ணியப்படுத்த முடியாது. புகழின் எல்லைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம் கேட்கிறோம், புகழின் எல்லை எது? எல்லையோடு இருந்தால்தான் அந்த எல்லைக்கு அங்கால போகலாம் சொல்லலாம். எல்லையே நமக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், வரஃபஅனா லக திக்ரன். அங்க எல்லை சொல்லி
வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்து விட்டால் அந்த புகழுக்கு நமக்கு தான் சிறப்பே தவிர, அந்த புகழின் மூலமாக நமக்கு தான் வெகுமதியே தவிர, எழுதினால் அந்த வரிகள் நமக்கு பெருமையை பெற்று தருமே தவிர, அது யார் எழுதினாலும் பரவாயில்லை. The 100 படித்திருப்பீங்க. தார் எழுதினார், ஒரு அந்நியர் மைக்கேல் ஹார்ட் தான் எழுதினார் The 100. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து வரி எழுதினார். அதனால் மனித வர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்துக்கு அவர் இப்பொழுது பெருமைப்படுத்தப்படுகிறார். மக்காவுடைய பூமி சிறப்பிக்கப்பட காரணம் எங்க தாஹா ரசூல் அந்த மண்ணில் பிறந்தது. குர்ஆன் சிறப்பிக்கப்பட காரணம் தாஹா ரசூலுக்கு அந்த வேதம் அருளப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையை தாங்கி இருக்கிற மதீனா கண்மணி நாயகத்தினால் சிறப்புப்பட்டது. இமாம் ஷஅராவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன் வரலாற்றை பற்றி எழுதும் பொழுது சொல்லுகிறாங்க. ஷஅராவி இமாம் அவங்க ஜாமியா உம்முல் குர்ஆன் மதீனா மக்கா யுனிவர்சிட்டில அவங்க படிக்கிற காலம், எகிப்தில் இருந்து அவருடைய குடும்பத்தார்கள் வந்தார்கள், எகிப்தில் இருந்து அவருடைய குடும்பங்கள் வந்தாங்க. ஷஅராவி இமாம் அவங்க பெரிய ஹுப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹிப்பு ரசூல் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கனவுல காண்றவங்க. தன் மசாலாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டு படிப்பாங்க. இமாம் ஷஅராவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெரும் ஒரு ஞானி. உம்முல் குர்ஆன் யுனிவர்சிட்டில படிக்கிறாங்க. படிச்சவங்க மக்காவுல குடும்பங்கள் வந்து 3 நாளைக்கு இஜாஸா லீவ் எடுத்து கொண்டு வாங்கோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் ஜியாரத் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் நாம் படிக்கிறோம். நாயகத்தை ஜியாரத் செய்ய போறதா மதீனாவை பார்க்க போறதான்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட அந்த இஷ்க் முதீருக்கு பிரின்சிபலுக்கு ஷாரா இமாம் கடிதம் எழுதுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்து விட்டு வரப்போகிறேன், ஜியாரத் பண்ணி கொண்டு வரப்போகிறேன், எனக்கு ஒரு 3 நாள் இஜாஸா தாருங்கள். பிரின்சிபல் கூப்பிட்டார் மாணவனை, கூப்பிட்டு சொன்னாரு, இன்னி உரீது ஜியாரத் ரசூலில்லாஹ் இருக்கிறது, இன்னி உரீது ஜியாரத் அல் மதீனா என்று நீங்கள் மாத்தி தாருங்கள் அப்படின்னு சொல்லி முதீர் சொன்னார். உடனே மாணவர் என்ன சொன்னார் தெரியுமா? மதீனாவா? அது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டார். அது எங்கிருந்து வந்தது? மதீனாவிலே நாம் செய்கிற வணக்கம், ஹரத்திலே செய்கிற இபாதத்துடைய நன்மைகளை அளந்து பார்க்கிற சமயத்திலே சொல்லுகிறார், இதை விட்டுட்டு அங்க போறோம். ஆனால் ஹரமும் இல்லை, மதீனா எதுவும் இல்லை. இவர்கள் இல்லை என்றால் இந்த பூமியே இல்லை, நீயும் இல்லை, நானும் இல்லை, உயிர்வாணி இல்லை, இந்த பிரபஞ்சம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாள், அப்படிப்பட்ட ஒரு இதயத்தின் ஒரு துண்டை அதை நான் பார்த்து வர வேண்டும் என்பதற்காக எழுதியிருக்கிறேன். எனவே அதுதான் என்னுடைய உயிர் நாடி அப்படி சொன்னதுங்க. பேசல, உடனே நீங்க கொடுத்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நாம் வைத்திருக்கக்கூடிய இஷ்க், அந்த காதல், அந்த அன்புதான் எங்களை இந்த சிறப்பான இடத்துக்கு வரவழைத்திருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன், மெக்னெட்டுக்கு பக்கத்துல குண்டூசியை வைத்தால் குண்டூசி போய் ஒட்டி கொள்ளாது, அந்த மெக்னெட் அதை இழுத்துக் கொள்ளும். அப்படி இழுத்துக் கொண்டால் தான் அந்த குண்டூசி போய் அதோட ஒட்டி கொள்ளும். சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். கடுமையான வெயில் அடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? கடுமையான வெயில் நல்லா ஹொட்டா அடிச்சா ரோட்ல போற தெருநாய்க்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கும். அந்த மாதிரி ரபியுல் நிலவல் வந்த வஹாபிகளுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? வெறி பிடிக்கும். வெறி சரியா, வெறி பிடிக்கும். மிலாத் இல்லை, மௌலித் இல்லை, தெருநாய் சொரிநாய்க்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இந்த வஹாபி நாய்களுக்கெல்லாம் வெறி பிடிக்கும். பத்திரம் கடிச்சாண்டா தொப்புல ஒட்டி பையன் ஊசி போடணும். கேள்வி கேட்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கலாம் தெரியுமாங்க. ஒரு பள்ளிவாசல நான் பயான் பண்ணிட்டு வெளியே வந்தேன். சொர்க்கத்து இன்பங்களை பத்தி பயான் பண்ணியாச்சு. ஒருத்தர் வந்து கேட்டாரு, சொர்க்கத்துடைய எல்லா இன்பங்களை பத்தி மோளை பயான் பண்ணீங்களே, எல்லாமே இருக்கிறாரு கேட்டார். நான் சந்தேகம் தசனா கூகுள்ல தேடி பாருங்கன்னு சொன்னேன். சந்தேகம் வந்தா கூகுள்ல தேடி பாருங்க அப்படி சொல்லி. இப்ப எல்லாம் கூகுள்ல தானே எல்லாம் செய்யணும். மாதா பிதா குரு தெய்வம் ஒரு காலத்துல சொன்னாங்க தமிழ்ல.
மாதா பிதா குல்லா ஆசிரியர்கள். இப்ப மாதா பிதா கூகுள் பே. சரி, அப்ப நான் சொன்ன எல்லாமே இருக்கிறப்பா, சந்தேகம் இல்லடா, எல்லாமே. அவன் திருப்பி என்ன கேட்டான், அங்க பீடி சிகரெட் மீடியா போல ஓகே, பீடி சிகரெட் தீக்கிறாங்க. நான் சொன்ன பாவி, இதை கேட்கிறீரா? அவன் ஆசையாயிட்டு மாதிரி பரவாயில்ல, எல்லாமே சொல்லிட்டேன் நான் சொன்ன அதுவுமே. ஆனா பத்த வைக்கிறதுக்கு நரகத்துக்கு போகணும்னு சொன்னேன். பத்த வைக்கிறா நரகத்துக்கு போகணும், முடியுமான்னு கேட்டேன். வைக்கிறலாம் அங்கதான் இருக்கு, இங்கெல்லாம் கிடையாது. போக முடியுமான்னு கேட்டேன். வான பைத்தியமா வானு சொன்னாங்க. கேள்வி கேட்கறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கான், ஆனா பதில் தெரியாது. சும்மா கேட்கல, சும்மா கேட்கல. நீங்கள் எல்லாருடைய நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி குர்ஆன் அவர்களை பற்றி எடுத்து சொல்ற 3 வரிகளை நான் உங்களுக்கு ஓதினேன். அதோட அர்த்தம் தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். முதலாவது நான் ஓதிய வசனம், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்லியிருக்காங்க, அந்நபியு அவுலா பில் முஃமினீன். மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோட மேலாக இருப்பாங்க. அனைத்தையுமே எங்க நாயகத்துக்கு என்ன செய்வாங்க, ஃபிதாக ரூஹி என்று சொல்லிடுவாங்க. எங்க வாழ்வது, எங்க ஜீவியம் எல்லாமே உங்களுக்கு தான். இப்படிதான் சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினாங்க. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃசீரிலே எழுதும் பொழுது சொல்கிறாங்க, லவ்லம் யகுன் லின் நபிய் முஅஜிஸத்துன் சிவ ஸஹாபா லகஃபது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உண்மையான நபி என்பதை நிரூபிக்க முஅஜிஸாக்கள், அற்புதங்கள் வெளியாகிச்சு. ஆனா சும்மா கற்பனையில நீங்க நினைங்க, சும்மா நினைங்க, எந்த முஅஜிஸாவும் நாயகத்துக்கு வரவில்லை என்று வைத்துக் கொள்வோம். கண்மணி நாயகத்துடைய சஹாபாக்கள் மட்டும் இருந்தாலே போதும் அவங்க உண்மையான நபி என்பதற்கு ஆதாரம் என்று சொன்னாங்க இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்கங்களை சொல்லி தந்தவங்க அவங்க தாங்க. அவுஸ் ஹஜ்ரஜ் கூட்டம் தான் மதீனா வாசிகள். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குபா இருக்கிற இடத்துல பனு அவுஃப் கூட்டத்தார்கள் இருக்கக்கூடிய வீட்டில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவுஸ் ஹஜ்ரஜ்ல உள்ள கூட்டத்தார் வந்தாங்க. வந்து பார்க்கறாங்க, 2 பேர் சிக்கிக்கிறாங்க, தலப்பா கட்டி இருக்கிறாங்க. தலப்பா ஒசத்தி ஒரு குச்சி துண்டால தலையை அடிச்சாங்க. குர்ஆன் சொல்றாங்க, அதே மாதிரி இன்னொரு மனுஷரும் கொஞ்சம் தலப்பா ஒசத்தி குச்சால அடிச்சாங்க சொல்றாங்க. ஒருத்தர் கேக்குறாரு, இது யாரப்பா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாரப்பா கேக்குறாரு. நாயகத்தை முதலாவது பார்க்க வந்து இருக்கிறவங்க அங்க பக்கத்துல அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அதனால நாயகம் யாரு, அபூபக்கர் சித்திக் நாயகம் யாரு என்று அவங்களுக்கு தெரியாத நிலையில அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹைரான் ஒரு நிலை வந்துச்சு. தெரியும், முதல்ல நாயகத்தை பார்த்தது சஹாபா. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறுபக்கம் அவருடைய சஹாபாக்கள் அதே சாயல். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடி வளர்ப்பாங்க, எப்படி தெரியுமா, மாஷா அல்லாஹ். பெண்களுடைய ஜடை குனிந்தால் எப்படி விழுமோ அந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஜடை குனி அப்படியே துணிகளை போட்டுக் கொள்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பாகை அணிவது போல அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தலைப்பாகை அணிவாங்க. இதெல்லாம் ஹேர் ஸ்டைல் நாங்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். ஹேர் ஸ்டைல் பார்க்கறதுக்கு கன்றாவியா இருக்கு. இந்த பக்கம் கரும்பி வச்சுக்கலாம், இந்த பக்கம் கரும்பி வச்சுக்கலாம், நடுவுல ஒரு கார்டன் வச்சுக்கலாம், முல்லா மண்டிக்குமா இடம் போய் வச்சுக்கலாம். அதாவது ஹேர் ஸ்டைல் சொல்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆடை அணிகலன்கள் எப்படி இருந்துச்சு, சுப்ஹானல்லாஹ் அலீம். எல்லாமே ஷிஃபாவு தானே, எல்லாமே பரக்கத்து தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டு போட்ட ஆடை அணிவாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டு போட்டத வெச்சு போட்ட உடுத்துவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பலஸ்தீன்ல போறாங்க. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் கலீஃபாவை நான் பார்க்கிறேன், தோள் பட்டையில தோள் புஜத்தின் பக்கம் 4 பெச்சு போட்டிருக்கு, 4 சட்டையில 4 பெச்சு போட்டிருக்கு. இந்த சட்டையை விலைக்கு வச்சா, ஜுப்பா விலைக்கு வச்சா 4 காசு கூட ஆள் வாங்க மாட்டான். கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி போடுறீங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. நான் வாசிச்ச ஒரு கதை,
பசராவிலே ஒரு ரொட்டி விற்கக்கூடிய ஒரு வியாபாரி இருந்தார். ரொட்டி விற்கிறவர். அங்கே ஒரு மனிதன் ரொட்டி வாங்க போனார். அந்த வியாபாரி ரொட்டிகளுக்கு 3 விலை சொன்னார். ஒன்று இன்று சுட்ட ரொட்டி, இன்னொன்று 2 நேற்று சுட்ட ரொட்டி, இன்னொரு ரொட்டி 4 நாளைக்கு முந்தி சுட்ட ரொட்டி. பொதுவாக நாங்கள்லாம் இன்றைக்கு சுட்ட ரொட்டி 50 ரூபாய், நேற்று சுட்ட ரொட்டி 20 ரூபாய், 4 நாளைக்கு முந்தி சுட்ட ரொட்டி ஃப்ரீ. சல்லி தேவை ஃப்ரீ. ஆனா இந்த மனுஷன் எப்படி சொல்றார் தெரியுமா? இன்னைக்கு சுட்ட ரொட்டி சும்மா சொல்லுங்களேன், ஸ்ரீலங்கா சல்லிப்படிக்கு ஒரு 100 ரூபீஸ் வச்சுக்கொள்வோம். நேற்று சுட்ட ரொட்டி 200 ரூபீஸ். ஆனா 4 நாளைக்கு முந்தி சுட்ட ரொட்டி 500 ரூபீஸ், 500 ரூபாய். இப்படி சொல்றார். வாங்க போனவர் அசந்து விடுகிறார். 4 நாளைக்கு முந்தி சுட்ட ரொட்டி 500 ரூபாய், நேற்று சுட்ட ரொட்டி 200 ரூபாய், இன்றைக்கு சுட்ட ரொட்டி 100 ரூபாய். பொதுவாக இன்றைக்கு சுட்ட ரொட்டி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன விலை, ஏன் இந்த விலை கூட அப்படின்னு கேட்டது. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஆசிக்கிங்கள் அப்படிதான் சொன்னாரு. இந்த 500 ரொட்டிக்கும் இந்த 100 ரொட்டிக்கு இடையில 3 நாள் கெப் இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் இந்த ரொட்டிக்கு சிறப்பு கூட. அதனால 500. இது 3 நாள் பிந்தி வந்து சுட்டுதான் இதுக்கு 100 ரூபீஸ் சொன்னார். பூமிகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நொடியும் சிறப்பில் நாம் பின்னால் போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னால் ஒரு மணித்தியால வாழ்ந்து விட்டு போனார்களே, அவர்கள் கண்மணி நாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்கள். நல்லவர்களை சீதவிகள் இப்படி எல்லாம் ஆஷிக்கீங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டுதான் இருக்கும். நல்லவர்களே சீதவிகளே, சொல்லுவாங்க பசியில வயிறு காஞ்சா காஞ்ச கருவாட்டு கறியை கொடுத்தாலும் ருசியா தான் இருக்கும். இந்த பசியிலே கிடக்குறான், அவனுக்கு காஞ்ச கருவாட்டு கறியை கொடுத்தாலும் ருசியா தான் இருக்கும். கண்டதெல்லாம் திண்டு ஒவ்வொரு நிறைஞ்ச போறோம். ஆட்டு புரியாணி ஒன்று கொடுத்தா அவனுக்கு இறங்காது. என்ன கண்டதெல்லாம் திண்டாச்சு. அந்த மாதிரி ஆசிக்கிங்களுக்கு நாயகத்தை பத்தி சொன்னா ரிஸ்கா இருக்கும். சரியா? கண்டதெல்லாம் தின்றாங்க, அவனுக்கு நாயகம் எப்படி தெரியும்? அவங்க சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி தான் தெரியும். அதனால அவங்கள புகழ்றதையும் அவங்கள மீறாது இருக்கிறதையும் அவனுக்கு ருசியா தெரியாது. அது பிரச்சனையே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கத்தான் வேணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்னைக்கு அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற கிரந்தத்தில் அதனுடைய ஆசிரியர் எழுதுகிறார், ஷைத்தான் இப்லீஸ் ஓலமிட்டது 4 நேரத்துல. இப்லீஸ் ஒப்பாரி வச்சது 4 நேரத்துல. ஒன்று அல்லாஹ்வினால் அவன் சபிக்கப்பட்ட போது, ஷைத்தான் ரஜீம் என்று சொல்கிறோம் அல்லவா, சபிக்கப்பட்ட போது. இரண்டாவது உனக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விரட்டி அடித்த போது. மூன்றாவது சூரத்துல் ஃபாத்திஹா பூமிக்கு இறங்கிய போது. நாலாவது எங்க உயிரில் மேலான எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது ஒப்பாரி வச்சான். அதனால் அந்த சஹாக்கள் ஒப்பாரி வைக்கத்தான் வேணும். மீலாது வரச்சல, ரபீல் அவ்வல் மாசம் 12ஆம் நாள் வரப்போச்சல குடிக்காது. ஏன்னா அவனுக்கு ஒப்பாரி வச்சிருந்தாங்க. அவன சகாக்களும் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல அங்க கொஞ்சம் ஒப்பாரி வைக்கும். அதை பார்த்து நாம கவலைப்பட தேவையில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிக்கீங்களுடைய சில முக்கியமான குறிப்புகளை, அவர்கள் மீது கொண்ட அன்பின் அடையாளங்களை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, வான கைருக்கும் நசபன், வான கைருக்கும் நசபன். நான் உங்களை போல சாதாரணமான மனுஷன் இல்லை, நான் உங்களை போல சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, நான் என்னுடைய குடும்பத்தினால் சிறந்தவன் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம் என்கிற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு வாசிலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில கினானா என்கிற ஒரு நபரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, அந்த கினானா என்பவர் இருந்து குறைஷி என்பவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, குறைஷி என்பவர் இருந்து அல்லாஹ் ஹாஷிம் என்பவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, அந்த ஹாஷிமுடைய பரம்பரையில் அல்லாஹ் என்னை சிறந்த நபியாக தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த ஹாஷிம் என்பவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தந்தையார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய தகப்பன் அப்துல் நாயகத்துடைய கிரேட் ஃபாதர் அப்துல் முத்தலிப், அவங்களுடைய ஃபாதர் தான் இந்த ஹாஷிம் சொல்றோம். சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹாஷிம் அவங்களுடைய ஃபாதர் அப்துல் மனாஃப். அப்துல் மனாஃப் மக்காவிலே பிரபலமான 2 குடும்பங்கள் வாழ்ந்தார்கள். ஒன்று அப்துல் மனாஃப், இரண்டாவது அப்துல் தார். அப்துல் மனாஃப், அப்துல் தார். அப்துல் தார் என்று சொல்லக்கூடியவருடைய ஃபேமிலி தான் காபாவை நிர்வாகம் பண்ணினார்கள். காபாவை அவங்க தான் மேனேஜ்மெண்ட் பண்றது, புடவை மாத்துறது, கழுவுறது, துடைக்கிறது, இதெல்லாம் அப்துல் தாருடைய ஃபேமிலி. அப்துல் மனாஃபுடைய ஃபேமிலி, அவங்களோட குடும்பம் காபாவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, தண்ணி கொடுக்கிறது, அதான் அவங்களுடைய. அப்துல் மனாஃபுடைய மகன் தான் இந்த ஹாஷிம். ஆனால் ஹாஷிம் இவருடைய பெயர் ஹாஷிம் அல்ல, அவருடைய பேர் அம்ரு. அவருடைய பேரு அம்ரு. ஆனா ஹாஷிம் என்று மக்கள் தான் அவருக்கு பேர் வச்சாங்க. இப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு அடப்பெயர் இருக்கு, அதை சொன்னாதான் தெரியும். நமக்கு ஒரு சொந்த பேர் இருக்கலாம், ஆனா நமக்கு ஒரு அடமொழி சொல்லுவாங்க, ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்கள் அவரை ஹாஷிம் ஹாஷிம் என்று சொல்லுவாங்க. ஹாஷிம் என்றால் அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? ஆனத்துல ரொட்டிகளை பிச்சு போட்டு இறைச்சோட மிக்ஸ் பண்ணி, அது தமிழ்ல சொல்லுவாங்க தக்கடின்னு சொல்லுவாங்க, தக்கடி. அந்த மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சு மக்காவுக்கு வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் இவர்தான் பெரிய முட்டியில வச்சு என்ன செய்வார், கொடுப்பார். அது சொல்லி இந்த ஹாஷிம், ஹாஷிம் தான் ரொட்டிகளை பிச்சு ஆனத்துல போட்டு ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். அதான் நீ ஹாஷிம். இந்த அம்ரு என்ன செஞ்சாங்க, ஹாஷிம் 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 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மக்கள் சொன்னாங்க. அப்படி சொல்ல போய் அவருக்கு ஹாஷிம் என்று பேர் வந்துச்சு. என்ன ரொட்டிகளை பிச்சு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கிறது. இவர் தான் வியாபாரத்துல கொடி கட்டி பறந்தவர். குர்ஆன்ல அல்லாஹ் நாங்க படிச்சிருக்கிறோம், அலீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரஹலத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப். ரஹலத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப் 2 சீசன்ல வியாபார முறையை இவர்தான், இந்த ஹாஷிம் என்பவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஒரு நாள் இவர் ஷாம் தேசத்துக்கு போனார். ஷாம் என்பது சிரியா, லெபனான், அதே மாதிரி பலஸ்தீன், அதே மாதிரி பலஸ்தீன், லெபனான், சிரியா, இந்த மாதிரி ஊர்களுக்கு தான் ஷாம் தேசம் என்று சொல்லப்படும். அப்ப இந்த ஹாஷிம் அவங்க சிரியாவுக்கு போற சமயத்தில் அவங்க மதீனாவுல தங்கினாங்க. மதீனாவுல தங்குற சமயத்தில் நஜ்ஜார் கூட்டத்தில் இல்ல, சல்மா என்கிற ஒரு பெண்ணை என்ன செஞ்சாங்க, இந்த ஹாஷிம் திருமணம் முடிச்சு கொண்டாங்க. திருமணம் முடிச்சு இந்த சல்மா என்ற பெண்ணுக்கும் இந்த ஹாஷிம் என்பவருக்கும் மகனாக பிறந்தவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராண்ட் ஃபாதர் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப். ஆனா இவருடைய பேர் அப்துல் முத்தலிப் இல்ல, அவருடைய பேர் ஷைபா. அவருடைய பேரு ஷைபா. ஷைபா என்றால் வெள்ள முடி வந்தவர் சொல்லப்படும். ஷைபுண்டா வெள்ள. புள்ள பிறந்த சமயத்துல புள்ள முடியெல்லாம் வெள்ள முடியாச்சு, அதனால எல்லாம் ஷைபா ஷைபான்னு சொன்னாங்க. இந்த சல்மா அம்மையார் நாயகத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராண்ட் ஃபாதர் அப்துல் முத்தலிப் பத்தி அப்ப வரும். அவங்களுடைய மகன் இந்த சல்மா, இந்த ஹாஷிமுடைய மனைவி. இப்ப இந்த ஹாஷிம் என்ன செய்றார், வியாபாரத்துக்காக சிரியாவுக்கு போனார். பலஸ்தீனிலே கஸா படிச்சிருக்கீங்க, கஸா, அங்கே அவர் வஃபாத்தாகி விடுகிறார். இப்ப இந்த ஹாஷிமுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்தார், ஒரு சகோதரர், அவருடைய பேர் முத்தலிப். அவருடைய பேர் முத்தலிப். இந்த முத்தலிபுக்கு இந்த ஹாஷிமுடைய பொறுப்பெல்லாம் வருகிறது, சாப்பாடு கொடுக்கிறது, நான் சொன்னே அந்த வேலையெல்லாம் அதுக்கு வருகிறார். இப்ப இந்த முத்தலிபு இவர் 7 வருஷம் என்ன செய்கிறார், இந்த பணியை செய்கிறார், இந்த வேலையை செய்கிறார். மக்காவும் கேள்விப்படுகிறது, நம்ம தம்பி ஹாஷிமுக்கு ஒரு வைஃப் ஒன்று இருக்கிறாங்களா மதீனாவுல, அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சிருக்கிறான் அப்படின்னு கேள்விப்படுறாங்க. போறாங்க மதீனாவுக்கு. 7 வயசு பையன், எங்க கண்மணி நாயகத்துடைய கிராண்ட் ஃபாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறல்லவா இருக்குறாங்க, அழகான உருவத்தில் இருக்கிறார், தன் சகோதரனை போல இருக்கிறார். பெரியப்பா கட்டி முத்தம் விடுகிறார். தன் மனைவியிடத்தில் கேட்கிறார், என் தம்பிய பிள்ளை நான் மக்காவை கூட்டிட்டு போவோம். ஒரு 7 வயசு பையன், நான் பார்த்து கொள்றோம், பாப்பாட வேலையெல்லாம் அவருக்கு இருக்கணும் அப்படி சொல்லி கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போன உடனே அந்த காலத்துல இந்த குதிரை ஓட்டுறதுக்கும் ஒட்டகம் ஓட்டுறதுக்கும் சின்ன சின்ன பசங்களை வச்சுதான் ஓட்டுவாங்க தானே. அப்ப மக்காவாசிகள் நினைச்சாங்க,
முத்தலிபு ஒரு பையனை கூட்டிக் கொண்டு வர சுத்தி இது முத்தலிபுடைய அடிமையா இருக்குன்னு சொல்லி அப்துல் முத்தலிபு சொல்லி சொன்னாங்க. முத்தலிபுடைய அடிமை ஷைபாவை என்ன செஞ்சாங்க இப்படி சொன்னாங்க. இப்போ தான் அப்துல் முத்தலிபு வந்துச்சு. ஹாஷிம் அப்படி பேர் வந்துச்சு, அப்துல் முத்தலிபு பேர் வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு படிச்சு தந்தாச்சு. இப்ப ஷைபா அப்துல் முத்தலிப் ஆகிட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, பெரியப்பா முத்தலிபுடைய பராமரிப்பு இருக்கிற சமயத்துல அப்துல் முத்தலிப் பிறந்து வளர்ந்து மஹ்சூம் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை என்ன செய்யறாங்க கல்யாணம் முடிச்சாச்சு. கல்யாணம் முடிச்சு இப்ப என்ன செய்யறாங்க, பெரியப்பாவுடைய பொறுப்பெல்லாம் அப்துல் முத்தலிப் தாங்கி இருக்கிறாங்க. தாங்கி இருக்கிற சமயத்தில் தான் ஒரு விஷயம் நடக்கிறது. அப்துல் முத்தலிப் மக்காவுடைய கவர்னர் கனவுல காண்கிறது, அவங்களுக்கு அறிவித்தல் வருகிறது. காபாவுக்கு பக்கத்திலே ஒரு நீர் ஊற்றி இருக்குது, ஒரு சம்சம் கிணறு இருக்குது, அதை நீங்க தோண்டுவோம். ஏனென்றால் ஒரு 100-150 வருஷம் பூமியில ஜுர்ஹும் என்கிற கூட்டத்தார் வந்து இந்த தண்ணியை பிடிக்கிற கிணத்தை மூடி விட்டாங்க. எல்லாரும் வந்து படை எடுத்து இந்த ஊரை பிடிக்கிறாங்க. தண்ணிக்காக வேண்டியதான படம் நான் இப்ப பாக்குறோமே, ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டி பாராளுமன்றங்களை பார்க்கிறோம். ஓட்டுறானுவோல், தண்ணியை ஊத்துறானுவோல், விளக்குறானுவோல், இப்படி எல்லாம் பார்க்கிறோம். ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டி படுற மாதிரி இந்த காலத்து. அப்ப தண்ணிக்காக இந்த ஊரை போட்டு என்ன செய்யறாங்க பிடிக்கிறான்னு சொல்லி இந்த ஜுர்ஹும் கோத்திரத்தார்கள் வந்து இந்த ஜம்சம் கிணத்துல அவங்களோட வால் கேடைய மடி எல்லாத்தையும் போட்டு மூடி விட்டாங்க. 150 வருஷ காலமா மக்காவுல தண்ணி இல்ல, ஜம்சம் இல்ல. அப்துல் முத்தலிப் அவங்களோட கனவுல அல்லாஹ் கட்டி கொடுக்கிறான், காபாவுக்கு பக்கத்துல ஒரு நீர் ஊற்றி இருக்குது, அதை நீங்க தோண்டுங்கன்னு சொல்லி. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பார்த்தா கனவுல. 3ஆம் நாள் கேட்டார், சும்மா காபாவுக்கு பக்கத்துல நீர் ஊற்றி சொன்னா எங்க போய் தோண்ட, நிறைய எல்லா பக்கம் கல்லு மலையே, அதனால ஒரு இடத்தை ஏழைய சொல்லுங்க. அப்போ சொல்லப்பட்டு லாத் உஸ்ஸா என்ற 2 விக்கிரகங்களுக்கு இடையில தான் ஒரு எறும்பு பொந்து கீழால தான் அந்த நீர் ஊட்டி இருக்கு. லாத் உஸ்ஸா, லாத் ருக்குல் யமானி, உஸ்ஸா ஹஜருல் அஸ்வத், இந்த 2 தூணுக்கு இடையில தான் இருக்குது. அப்படிதான் மற்ற சைக்கு இல்ல. இப்ப என்ன செய்யறாரு, எறும்பு பந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறார். எறும்பு பந்தெல்லாம் சும்மா பார்வைக்கு தெரியாது, அது பூத கண்ணாடி வச்சுதான் பார்க்கணும். அப்ப இந்த ஏரியா உடப்போம் அப்படி சொல்லி உடைச்சு கொண்டு வரும்போது அல்லாஹ் அக்பர், புதிய ஆயுத கடந்து மாதிரி இந்த ஜுர்ஹும் கோத்திரத்தாக போட்டாங்களே அவருடைய சிலைகள், வால், கேடயம், இரும்பு எல்லாத்தையும் வெளியெடுத்தாங்க. அந்த சமயத்தில் தான் அவர்கள் வணங்கிய மான் உருவத்தில் உள்ள 2 அதாவது தங்க சிலைகளும் அதுக்குள்ள இருந்துச்சு. அதான் வெளியெடுத்து இந்த இரும்பெல்லாம் உருக்கி முதலாக காபாவுக்கு அப்துல் முத்தலிப் அவங்க தான் இரும்பு கதவு போட்டார் காபாவுக்கு. அது வரைக்கும் காபாவுக்கு பலவாயிலான கதவு இருந்துச்சு. அவர் தான் முதல்ல காபாவுக்கு இரும்பு கதவு போட்டுட்டு தங்கத்தினால இந்த மான் சிலையை உருக்கி காபாவுடைய அந்த கதவுடைய மேல மல்லம் சொல்லுவாங்க, மல்லம், அதுக்கு தங்க தலை போட்டார். அது இன்னும் இருக்கு காபாவுடைய வாசல் மேல அப்துல் முத்தலிப் அவங்க தான் போட்டார். இப்ப எல்லாம் எடுத்து முடிக்கிற சமயத்துல அப்துல் ஷம்ஸ் சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, நாங்களும் இதுல பங்கு வேணும். சொல்லுங்க, பைசா வரப்போச்சல வரும் பிரச்சனை, நாங்களும் இதுல பங்கு வேணும், எங்களுக்கும் இந்த தண்ணியில எங்களுக்கும் பங்கு வேணும். அப்துல் முத்தலிப் அவங்க சொன்னாங்க, இதுக்கெல்லாம் யாரும் பங்கு கொண்டாங்க, இது அல்லாஹ்வுடைய ஆலயம், ரப்புடைய இடம், இதுக்கு நீங்க நாங்க சொந்தம் கொண்டாடலாம். ஏதா அதுக்கு நாங்க சுப்ரீம் கோர்ட் போவோம். சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்குது? சிரியாவில் இருக்கிறது. மக்காவில் கவர்னர் இருந்தாலும் சிரியாவுக்கு போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்காக வேண்டி. சரி, நீங்களும் வாங்க, நாங்களும் போவோம், பிரச்சனை தீர்ப்பதற்காக வேண்டி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, சிரியாவுக்கு போறாங்க. மக்காவிலிருந்து சிரியாவுக்காக வேண்டி அப்துல் முத்தலிப் அவங்களும் அவங்களோட மனைவியாரும் அவங்களுடைய குடும்பங்கள் கொஞ்சம் பேர் போறாங்க. அப்துல் ஷம்ஸ் ஆள் பார்வை கூட நிறைய போறாங்க. போகும் பொழுது ரொட்டி தண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு போறாங்க. பாதியில போகும் பொழுது எல்லாம் முடிஞ்ச உடனே இன்னும் போகணும். முந்தி மாதிரி நாங்க மாதிரி ஏசி பஸ்ல போகலே, பாலைவனத்துல போகணும், சல்லி சாப்பாடு தண்ணி எல்லாம் கட்டி கொடுத்தாலும் போகணும். பாதியில எல்லாம் முடிஞ்சுது, இன்னும் போகணும். கடைசியில யோசிக்கிறாங்க, சாப்பாடு இல்லாட்டி தண்ணி இல்லாட்டி கடைசியில மண்டையை போட யோசிக்கிறாங்க. இங்கால பார்த்தா அப்துல் முத்தலிப் அவட்டையும் தண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய அற்புதம் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் மலையை பொழிய வைத்தான். இதை பார்த்த உடனே அப்துல் ஷம்ஸுடைய குடும்பத்தார்கள் அசந்து போனார்கள். அப்பா, இவங்களோட நம்மளால முட்டையலாம், ஏன்னா அவருக்கு மட்டும் மலை. பக்கத்தில் அப்துல் ஷம்ஸுடைய குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் வெளியில கிடக்குறாங்க. கண்மணி நாயகத்துடைய கிராண்ட் ஃபாதருக்கு மட்டும் மலை பொழிகிறது. நம்புவீங்களா?
நம்பணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதத்தின் தன்மை எப்படிதான். மழை பொழிந்த உடனே அப்துல் முத்தலிப் உள்ளத்தில் வந்த ஆனந்தம் எப்படி தெரியுமா? எனக்கு 10 புள்ள ஆம்பளை புள்ள கிடைச்சா உள்ள காபாவுக்கு நான் குர்பான் பண்ணுவேன்னு சொன்னார். எப்படி? எனக்கு 10 ஆம்பளை புள்ளை கிடைச்சா அந்த பிள்ளைகளை ஒன்றை நான் காபாவுக்கு கொடுப்பேன் என்றால் எனக்கு மட்டும் ரப்பு இப்படியான ஒரு நியமத்தை தந்தானே. அப்துல் ஷம்ஸ் சொல்லிச்சு, உங்களோட எங்களுக்கு முட்டையை நாங்கள் ரிட்டர்ன் பெற்றுவோம் வாங்கன்னு சொல்லி வந்தாச்சு. வந்த பிறகு பிட்ட அப்துல் முத்தலிபுக்கு எல்லாம் பிறக்கிறதெல்லாம் ஆம்பளை பிள்ளை, எல்லாம் ஆம்பளை பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவும் பிறந்துட்டாங்க, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பிறந்துட்டாங்க. பிறந்து இப்போ சும்மா அழகான பிள்ளை. அப்துல் முத்தலிப் சொல்லிட்டாரு, 10 பிள்ளைக்கு மேல ஆம்பளை பிள்ளை கிடைச்சா நான் முண்டை காபாவுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி இப்போ அந்த நியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராகிறாங்க. அவ்வளவு பிள்ளையுடைய பேரை போட்டு ஒரு துண்டை இருக்கிறாங்க. நாங்க நீங்களா இருந்தா துஷ்மன் ஏதாவது குழப்படி பண்றவன் இல்லாட்டி பறை பண்றவன் உனக்கு உதவாதவன் அவனை குர்பான் பண்ணுங்க அப்படிதான் நாம சொல்லுவோம். உனக்கு உதவாதவன் பறை பண்றான், அதை உடைச்சு வைக்கிறான், இதை உடைச்சு வைக்கிறான், அவனை குர்பான் பண்ணிக்குவோம். அதான் நமக்கு தெரியுது. அப்ப என்ன செய்யறாங்க, எல்லா பிள்ளைங்க பேரை போட்டு எடுக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். கண்மணி நாயகத்துல வாப்பாட பேர் வருது. சொல்றாங்க சிவராரு அந்த புள்ள மஸ்னான புள்ள நீ சேஞ்ச் பண்ணுங்க. எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ட கனவுக்கு பகரமாக சொர்க்கத்தின் ஒரு செம்மறியாடு வந்துச்சு தானே, நீங்க ஆட்டுக்கு பதிலா ஒரு ஒட்டகம் ஒன்று போடுவோம், ஒட்டகம் ஒன்றும் அப்துல்லாவும் போடுவோம் அப்படி ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க, ஒரு ஒட்டகம் அப்துல்லா அப்படி போட்டு என்ன செஞ்சாங்க, துண்டு போட்டு எடுத்தாங்க. அங்கேயும் ஸல்லல்லாஹு வாப்பட பேர் வந்துச்சு. சொன்னாங்க ஒரு ஒட்டகம் போடாது போல 10 ஒட்டகம் போடுங்கன்னு சொல்லுங்க. எப்படி 10 ஒட்டகம் போடுங்க, 10 ஒட்டகமும் ஸல்லல்லாஹு வாப்பாவும் அப்படி போட்டாங்க. அங்கேயும் கண்மணி நாயகத்து வாப்பாவும் சொல்றாங்க 10 போதாது போல 20 போடுங்கன்னு சொல்லி 20 அப்துல்லா 20 வரல, 30 அப்துல்லா 30 வரல, 40 அப்துல்லா 40 வரல, 100 ஒட்டகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்படி போட்டாங்க. அப்பதான் 100 ஒட்டகம் வந்துச்சு. 100 ஒட்டகத்தை அறுத்து என்ன செஞ்சாரு, தியத்து கொடுத்தார் அப்துல் முத்தலிப். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன இப்னு தபீஹை, அன இப்னு தபீஹை. அல்லாஹ்வுடைய பாதையிலே காபாவுக்காக வேண்டி அறுத்து பழிடுவதற்காக வேண்டி அழைத்து செல்லப்பட்ட 2 ஃபாதருக்கு 2 வாப்பாவுக்கு நான் மகனாக இருக்கிறேன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸபுல வரக்கூடிய தகப்பனார் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமான மூமின்கள் எல்லாருடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸபு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தபகாத் இப்னு ஹிஷாம் போன்றோர்களுடைய கருத்துல நாம் படித்த சில விடயங்களை உங்களோடு சொல்லலாம் விரும்புகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நஸபை, அவர்களுடைய வம்ச தொடரை 4 பகுதிகளாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறாங்க. 4 பகுதிகள். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து அவருடைய 20வது வாப்பா அத்னான் என்று சொல்லப்படுகிற வரைக்கும், அத்னான் என்று சொல்லப்படுகிற வரைக்கும் இது தூய்மையான நஸபு. இதுல எந்த விதமான யாரும் எந்த விதமான கருத்து வேற்றுமைகள் கொள்ளவில்லை. தூய்மையான வரியோடு என்ன செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தகப்பன்மார்களை நமக்கு என்ன செய்கிறார், கற்றுத் தந்திருக்கிறார். நமக்கெல்லாம் எங்களுக்கு வாப்பா தெரியும். சில பேர் உலகத்துல அவனுக்கு வாப்பாவே தெரியாது. அது ஆச்சரியம். அவன் யாரோட கருவுன்னு தெரியாது, உமாவும் சொல்ல தெரியாது, அவனுக்கு தெரியாது யார் உமான் யார் வாப்பாள். அப்படியெல்லாம் உலகத்தில் இருந்து கொண்ட மக்களை நாம் காண்கிறோம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்னான் என்கிற அந்த தந்தையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸபுல 20வது வாப்பா. அத்னானில் இருந்து நான் ஒவ்வொன்றா ஏறி போனால் 40வது வாப்பாவாக வருவாங்க சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து ஒவ்வொன்றாக போனால் 10வது வாப்பாவாக வருவாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து 10வது வாப்பாவாக வருவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சங்கிலி தொடராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸபை அறிஞர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஒருத்தர் கேட்டாரு, இதெல்லாம் முடியுமான்னு சொல்லி. நான் சொன்னேன், இப்போ உள்ள தொழில்நுட்பத்தை பத்தி. நீ காலையில அந்தி வரைக்கும் வியாபாரம் பண்றாய், வியாபாரம் பண்ணி சல்லி பண்டலோட கொண்டு போயிட்டு பேங்க்ல கொடுக்குறாய். ஒரு பெரிய சல்லி கொடையே கொடுக்குறாய். கொடுத்த உடனே அவன் மெஷின்ல போட்டு ஒரே அடி அடிச்சு சொல்றான்,
5000 வந்தால் இப்படி ஆகிடு, 1000 ரூபீஸ் இப்படி ஆகிடு, காட்டானா இல்லையா? சும்மா நான் சொல்றேன், ஒரு பெரிய சல்லி பண்டனை கொண்டு போய் கொடுத்து நீங்க அந்த மெஷின்ல போட்ட உடனே அந்த மெஷின் பிரித்து தருகிறது. அது எத்தனை தாள் வந்துச்சு, அதுல 500 எவ்வளவு, 1000 ரூபீஸ் எவ்வளவு, 5000 எத்தனை சொல்றா இல்லையா? நாங்கெல்லாம் சொலப்பிடுவோம், எச்சிய போட்டு 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 தடவி தடவி எல்லாம் சைபரே காணாம போயிட்டு இந்த காலத்துல தெரியுமா? சில பேர் அது போட்டு கட்ட போறது அவ்வளவு ஈமான். சரி, அப்ப ஆனால் அந்த இயந்திரம் சொல்லுகிறது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட சாதனைகள் இன்று நம்முடைய வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தும் சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய நஸபை அறிஞர்கள் நமக்கு கற்றுத் தந்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு தனித்துவத்தை எடுத்து பார்த்தால் அவங்களோட 12 வயசு, அவங்க 12 வயசு ஷாம் தேசத்துக்கு போனாங்க தன்னுடைய பெரிய தந்தையாரோட. அங்க போனா புஸ்ரா என்கிற ஒரு கிராமம், ஒரு நகரம். அங்கே என்ன செய்யப்படுகிற வியாபாரங்கள் எல்லாரும் போய் என்ன செய்வாங்க, சந்தையில் இருந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மரத்தடி நிழல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ராஹிபு வாரா, ராஹிபுன்னு சொன்னா அதுக்கு முஹைரான்னு சொல்லுவாங்க. ராஹிபுனா ஒரு ஃபாதர், மதகுரு வருகிறார். வந்து கேட்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசு பையன், மணில் வசியு அலா ஹாதல் குலாம், இது அவருடைய வசனம். இந்த பையனுக்கு யாரப்பா கார்டியன் அப்படி கேட்டார். மணில் வசியு அலா ஹாதல் குலாம், இந்த பையனுக்கு யாரு பொறுப்பு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையார் வந்து சொன்னாங்க, நான் தான் இந்த பையனுடைய பாதுகாப்பாளர். இந்த பையனுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன், என்ன உறவு கேட்டார். ஆனா அபூ, நான் அவருடைய வாப்பான்னு சொன்னார். அந்த ராஹிபு, அந்த பாதிரியார் என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். லா லா இல்ல, நீங்க இவருடைய வாப்பா இல்லை. ஏனென்றால் லஅல்ல அன் யகூன அபூஹு அன் யகூன ஹய்யன், இவருடைய வாப்பா ஹயாத்தா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. 12 வயசிலேயே ஜாதகத்தை கடித்து விட்டார்கள் மாற்று மதத்தவர்கள். சொந்த சமூகமான நாம் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முல் கைபிலே இன்று மக்கள் என்ன செய்கிறார்கள், அர்த்தமில்லாத வார்த்தைகள் சொல்லுகிறார்களே, நியாயமாகுமா? சொல்லுகிறார்கள் நீங்க வாப்பா இல்ல, இவருக்கு வாப்பா உயிரோடைப்பதற்கு சான்ஸும் இல்ல. சொல்லிட்டாரு பெரியப்பா, உண்மைதான் இது என் சகோதரனுடைய பையன் தான் சொன்னார். எப்படி தெரியுமா அவர் சொன்ன வார்த்தை? மாமின் ஷஜரின் வலா ஹஜரின் மரத்தும் ஃபீஹி பிதரீகிக்கும் இல்லா ஹர்ரு சுஜதா. அல்லாஹு அக்பர். இந்த பையனை கூட்டிக் கொண்டு நீங்க போற பக்கம் எல்லாம் ஒரு கற்பாறையின் பக்கம் போனாலும் சரிதான், ஒரு மரத்தின் பக்கம் போனாலும் சரிதான், எல்லாம் இவைக்கு சுஜூத் செய்யும். இல்லா ஹர்ரு சுஜதா, எல்லாம் இவருக்கு சுஜூத் செய்யும், அடிபணியும். நான் பார்க்கிறேன் இவருடைய மரம், இவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த தலம், மரம் இவருக்கு பணிந்து வருகிறது. மேகம் கொடை பிடித்துக் கொண்டு வருகிறது. நின்றால் மேகம் நிற்கிறது, போனால் மேகம் நகர்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதத்தை பார்த்துவிட்டு இந்த ராஹிபு சொன்னார், இரவோடு இரவாக இவரை நீங்கள் மக்காவுக்கு அழைத்து சென்று விடுங்கள், இல்லையென்றால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மூலமாக ஆபத்து வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதத்தின் தன்மை அப்படிப்பட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகமும் உலகத்தில் அனைத்து வஸ்துக்களும் உருவாகுவதற்கு காரண கருத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, வஇன்னி உக்தீது மஃபாத்தி ஹஸாயின் லஹு, என் கையிலே இந்த பூமியுடைய பொக்கிஷம் எல்லாம் அதனுடைய திறப்பு என் கையில் தான் தரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூமியுடைய பொக்கிஷம் மாஸ்டர் சாவி என் கையில் இருக்கிறது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் சொல்லுவதாக இருந்தால் அது மனம் வீசும், அது மனம் வீசும். மூமின்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சஹாபா பெருமக்களை பற்றி நான் சொன்னேன் அல்லவா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதையிலே நடந்து வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அங்காங்கே சில சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் சொன்னாங்க, உட்காருங்கோ, நெல்லுங்கோ, சாரி நிக்கிறவங்க உட்காருங்கோ சொன்னாங்க.
உட்காருங்கோ அப்படி சொல்லலாம் தாமதம். இந்த மனுஷன் நடுரோட்ல உட்கார்ந்தார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நடுரோட்ல உட்கார்ந்தார். வந்தவங்க சொன்னாங்க இங்க இல்ல உட்காரு, அது பள்ளி நாயகமா உட்கார சொன்னாங்க. அதுதான் உட்கார சொன்னா உட்கார்ந்து சமாதானப்படுத்தி கொண்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் பிடிச்சிச்சு. இந்த இஷ்கு இந்த காலத்தில் இருக்குமாங்க. மஹமூத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு, மஹமூத் இப்னு ரபீஅ புகாரி ஷரீஃப் ஓதுறவங்களுக்கு தெரியும். புகாரி இமாம் அவங்க மஹமூத் இப்னு ரபீஅ என்பவரை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அல்லதி மஜ்ஜ ஃபீஹி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹமூத் இப்னு ரபீஅ எப்படிப்பட்ட தெரியுமா? அவர் மீது நாயகம் துப்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிய மஹமூத் இப்னு ரபீஅ அவங்க தன் மேலே தடவி கொண்ட காரணத்தினால மஹமூத் இப்னு ரபீஅ என்று தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படிப்பட்ட மஹமூத் தெரியுமா? நாயகத்துடைய எச்சிலை தன் மேலே பூசிக்கொண்ட மஹமூத் அப்படி சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். மஹமூத் இப்னு ரபீஅ அப்ப எத்தனை வயசு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வயசு? 9 வயசு. 9 வயசு ஒரு பையன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிக்கு தவம் இருந்து இருக்கிறான். இதனால நாம வரணும் 50 வயசு தாண்டணும். எப்படி நடந்துச்சு? பிகரு பிலாஹா என்ற ஒரு கிணறு இருந்துச்சு. பிகரு பிலாஹா மதீனாவுல முஅன்பிக் ஹோட்டல் இருக்கிறதா, அதான் பிகரு பிலாஹா என்ற கிணறு இந்த இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துல என்ன செஞ்சாங்க? வாளிய போற நேரம் மஹமூத் இப்னு ரபீ ஓடி வந்தார். ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாளியில என்ன செய்றாங்க? கிணத்துல வாளி போட்டு தண்ணீர போறாங்க. வாங்க தாங்க தாங்க சொல்லி என்ன செஞ்சாரு? 9 வயசு பையன் ஸல்லல்லாஹு அலைஹி கையில இருந்த அந்த வாளிய வாங்கி என்ன செஞ்சாரு? உள்ள போட்டு அள்ளினார். அள்ளி இந்த கவுத்த பலமாக தூக்கி என்ன செஞ்சாரு? எடுத்து ஸல்லல்லாஹு முன்னால கொண்டு வாளி வச்சார். ஸல்லல்லாஹு ஒரு வாளி தண்ணி எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன பிள்ளையோட விளையாடுவாங்க தானே, வாயில கொப்பளிச்சு தண்ணியை புடி ஊதி விட்டாங்க. அதான் மஹமூத் இப்னு ரபீ செஞ்ச வேலை. இல்ல துப்புனன்னு சொன்னா காரி துப்புனர் இல்ல, தண்ணியை வாயில கொப்பளிச்சு புடி துப்பி விட்டான். இப்படி அது மஹமூத் ரபீயுடைய கண்ணத்திலே அதெல்லாம் எல்லாம் தடவி கொண்டார். இதைத்தான் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எல்லாம் ஆஷிகீன்கள் சஹாபாக்கள் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய சிறப்பம்சங்களை நிறைய சொல்லலாம். அருமையானவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா வாப்பாவுக்கு மிஞ்சிய மகன் என்று சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க? சுப்ஹானல்லாஹில் அலீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு நேரம் இருக்கிறாங்க. வரலாற்றுல படிங்க. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா கான முஅத்தின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தின். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிலால் பாங்கு சொல்ற நேரம் அஷ்ஹதுல ஷீம் சரியா வர மாட்டேங்குது, அதனால இவர பாங்க கொஞ்சம் நெப்பாட்டி வைப்போம். இப்படி அஷ்ஹது சரியா வர மாட்டேங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சொன்னா நாயகம் அவங்க என்ன சொல்வாங்க? கொஞ்சம் கூந்து பார்ப்பாங்க. ஏண்டா அது வானத்திலிருந்து வருகிறதா அல்லது உங்களுடைய நாவிலிருந்து வருகிறதா என்று நாயகம் அவங்க அசந்தி விடுவாங்க. இவரு அஷ்ஹது வர மாட்டேங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா அது பிலாலுடைய நாக்குல உமையா சூடு போட்ட காரணத்தினால நாக்குடைய நுனி மரத்தால அஷ்ஹது சொல்லப்பட்ட நாக்கு சூடுலரும், நாக்கு இப்படியே செய்யும் வளையரும், அதை வந்து சூடு போட்டு அது அப்படியே விளப்பட்டி அது ஒரு பிளட் ஆகிட்டு அது சூடாது. அதனாலதான் அந்த நாக்கில் அந்த ஷீம் வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அவருக்கு வாங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்க வாங்க நிறுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நாளைக்கு நீங்க வாங்க கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளுங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா கவலையோட போனாங்க. அன்று இரவு ஃபஜ்ர் சாதிக்கு ஃபஜ்ர் காதிக்கு சொல்லி ரெண்டு ஃபிக்ஹுடைய பாடத்துல படிக்கிறோம். ஃபஜ்ர் சாதிக்கு வெளியானால் தான் ஃபஜ்ர் வருகிறது. அந்த ஃபஜ்ர் சாதிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. வீட்டில இருந்தே பார்ப்பாங்க அந்த ஃபஜ்ர் சாதிக்கை. ஆனால் ஃபஜ்ர் சாதிக்கு வரவில்லை. எல்லாம் இருட்டாவே இருக்கிறது. நேற்று இந்த டைம் தான் ஃபஜ்ர் சாதிக்கு வரும், ஆனா இன்னைக்கு ஃபஜ்ர் சாதிக்கு இல்லை. என்ன நடக்குதோ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1/2 மணி நேரம் தாண்டி போனாலும் ஃபஜ்ர் சாதிக்கு வரவில்லை. வானவர் கோமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இன்னைக்கு ஃபஜ்ர் சாதிக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? எப்படி வரும்?
எப்படி ஃபஜ்ர் சாதிக்கு வரும்? பிலாலுடைய அதானுக்கு தான் அந்த ஃபஜ்ர் சாதிக்கே உதயமாகிறது. அந்த பிலாலுடைய அதான் ஒலிக்கவில்லை என்றால் இரவுதான். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு நாள் இரவா போச்சு, காலம் அல்ல. பிலாலை கூப்பிட்டு சொன்னாங்க, பிலாலே ஃபஜ்ர் தொழுகைக்கு தயாராகுங்கோ, ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லும் தயாராகுங்கோ. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பிலால் சொல்லுகிற அந்த அஷ்ஹதுடைய வசனம் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பிலால் சொல்லுகிற உச்சரிக்கின்ற அந்த அஷ்ஹதுடைய ஷஹாதத்துடைய அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். அவருக்கு தெரியாதா? அஷ்ஹது என்பது அஷ்ஹது என்பது அவருக்கு தெரியாதா? நாம தான் ஒரே வார்த்தையை ரெண்டா வழங்குவோம். ஒரே வார்த்தையை ரெண்டா வழங்குவோம், தெரியுமாங்க? உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு சாப்பாட்டு கடையில ஒருத்தர் எழுதி போட்டான், எப்படி தெரியுமா? இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை போட்டான். சொல்லுங்க, இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை. சைவ கடையில தோசை கடைக்கு தானே, அதுக்கு சட்னி தர மாட்டான் இன்னைக்கு இருந்து. அதான் போட்டிக்கிறான், இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை. சரிதானே? இதான் பொருள். இந்த தோசை சட்னி இல்லை. ஒருத்தன் வந்தான், சரியா? தோசை சாப்பாடு கேட்டான், சாப்பிட்டான். எங்க சட்னி கேட்டான், பட்ஜெட் ஏறிட்டு, அதனால சட்னி இன்னைக்கு இல்ல. அப்படியா? பசிக்கு இன்னொரு தோசை தாடி கேட்டான். இன்னொரு தோசை வந்தாச்சு, ரெண்டாவது தோசை வந்தீங்க, ரெண்டாவது தோசை. இப்ப கேட்கிறான், இதுக்கு சட்னி தான் சொல்லு. இந்த வயிற்று கொண்டு போட காட்டுறான், பாரு இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை போட்டு. வந்தவன் வாசிக்கிறான், எப்படி தெரியுமா? இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை. போச்சா, இரண்டாவது தோசை வாங்க சட்னி. இவன் வாசிச்சது வேற, அவன் வாசிச்சது வேற. இவன் பாசையில சட்னி இல்ல, இவன் பாசையில சட்னி இருக்குது. போச்சா, அவன் போட்டிங்க இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை. இவன் வாசிக்கிறான், இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை, இரண்டாவது தோசை தாங்கோ. முதலாளி சொன்னார், மண்டபுதுலா இன்னி மேல தோசை சட்னி வைத்து போடு. இன்னி மேல அயாத்தும் கேட்கலாம், எவனும் வாய் தோற கேட்கலாம், கியாமத்து நாள் வரைக்கும் கேட்கலாம். எழுதி போடு. அப்படி போட்டவனே போட்டான், இன்னி மேல் தோசைக்கு சட்னி இல்லை. எவனும் வரையல, வந்த சட்னி தான். இன்னொருத்த வந்தான், அவன் வந்து அவன்கிட்ட சிறுபடல பெருங்குடல் தின்ற பசி, அவ்வளவு பெரிய பசி. வந்து சொன்னா, எனக்கு பசிக்கு 5 தோசை தாரு சொன்னான். 5 தோசை. தோசை அடிக்கடி தான் வைப்பாங்க, சைவ கடைக்கு போனா தெரியும். சரி, இப்ப என்ன செய்யறாரு? இந்த பிள்ளைதான் தோசை தெரியுமோ தெரியாது. கேப்பக்களின்னு ஒரு காலத்துல வச்சாங்க, கேப்பக்களின்னு சொல்லுவாங்க, அது ஆரோக்கியம். ஆனா கேப்பக்களியும் இப்ப கிடையாது, இப்பெல்லாம் கேஎஃப்சி தான் வந்து இப்போ. சரி சரி. அப்ப 5 தோசையை வச்சு கொடுத்தாங்க. கொடுத்தா என்னப்பா சட்னி கேட்டான், என்னப்பா சட்னி கேட்டான். ரைட்டர் சொன்னா, ஒருத்த வந்து எங்க சட்னி ஆக்கிட்டு போயிட்டீங்க பாரு சொல்லி காட்டினான். இன்று இனிமேல் தோசைக்கு சட்னி இல்லை போட்டி. ரைட். இப்ப என்ன செஞ்சா, 2 தோசை சாப்பிட்டான். 2 தோசை செஞ்சாச்சு. தின்னுட்டு சொன்னா, போட கொண்டு வாங்க சொல்லி போட கொண்டு வந்து பாசிங் கொண்டு சொன்னான். அவன் இப்படி வாசிச்சான், இவன் எப்படி வாசிச்சான்? இனி மேல் தோசைக்கு சட்னி இல்லை, இது கீழ் தோசை. மேல் தோசை கீழ் தோசை, 2 திண்டி கீழே 3 அடியில 3 இடி, அதுக்கு தான் சொல்லி. முதலாளி சொன்னா, நீ ஜம்பத்தின் கணக்கு வைக்கலாம் 3. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள ஒரே வார்த்தை தான், ஆனா விளங்குற வித்தியாசம் இருக்குதானே. அஷ்ஹது அவர் சொல்லக்கூடிய தெரியும், பிலாலுக்கு தெரியாது. அஷ்ஹதா, பிலாலுக்கு தெரியாது அஷ்ஹதா. மூமின்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார் உமையா நாட்கள போடு சூடு போட்டான் அல்லவா, அந்த சூட்டுல அந்த நாக்கு அப்படியே மரத்து கட்டியாகிட்டு, அதனால ஷீன் சொல்லறது கஷ்டம் சொல்லுவாரு. அதை எப்படி தெரியுமா? அஷ்ஹது சொல்லும் பொழுது தன்னுடைய ஆள்காட்டி விரல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டுவாங்க. அதுதான் இஸ்லாம், அதுதான் இன்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கிட்டே வந்து முன்பாக உட்கார்ந்து கொள்வாங்களே, அஷ்ஹது அன்ன முஹம்மது, இதோ எந்த முஹம்மது, இந்த முஹம்மது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால பிலால் ரலியல்லாஹு மதீனாவில் இருக்க அவங்களுக்கு முடியல. போனாங்க சிரியாவுக்கு. கவலையை மறக்க கல்யாணம் முடிப்பு நினைச்சாங்க. கல்யாணம் முடிச்சா கவலை மறக்குமா? கல்யாணம் முடிச்சா செகண்ட் பாய், கல்யாணம் முடிச்சா கவலை மறக்குமா? 2 பேரை காட்டுல சந்திச்சு கொண்டாங்களாம். 2 சாமிமா, சாமி சாமி தெரியுதா? நம்ம ஊர் நம்ம மக்கள்ல சாமியா கிடையாது, சும்மா சொல்றேன். ஒரு ஏ சாமி பி சாமி வச்சுக்கொள்வோம். ஏ சாமி பி சாமி. இந்த ஏ சாமி பி சாமியை பார்த்து கேட்கிறாங்க, சாமி எப்படி சாமி ஆச்சுன்னு சொல்லு. இந்த பி சாமி இதை கடையை கேட்கிறாரு. இந்த பி சாமி சொல்றாங்க, ஊர்ல எங்க குடும்பத்துல ஒரு பிள்ளை இருந்துச்சு, அந்த பிள்ளை என்னை கட்டித்தாமான்னு ஆசையா இருந்தேன்.
ஆனா என்னை கட்டி தராம வேற ஒருத்தர கட்டி கொடுத்துட்டாங்க. அதிலே நான் விரக்தியாகி நான் காட்டுக்கு வந்து சாமியா போய்க்கிறேன். அப்ப ஒரு பெண்ணை விரும்பி இவர் வாழ்க்கையில விரக்தியாகி சாமியா போய்க்கிட்டாங்க. பி சாமி கதையை சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பி சாமி ஏ சாமியை பார்த்து கேட்கிறாரு, நீ எப்படி சாமியான்னு சொல்லி. ஏ சாமி என்ன சொன்னா தெரியுமா? அதே ஊர்ல தான் ஒரு பெண் என்னை கல்யாணம் முடிச்சு தந்தாங்க. அந்த பெண் தான் நீ விரும்புற பெண். சாமி நீ விரும்புற பெண்ணு அதைத்தான் என்னை கல்யாணம் முடிச்சு தந்தாங்க. அந்த பெண்ணால நான் சாமி ஆயிட்டேன். சாமியானா இவன் கல்யாணம் முடிச்சு சாமி, ரெண்டு பேரும் சாமியா போனோம். கல்யாணம் முடிச்சா வாழ்க்கையில என்ன செய்யலாம், எப்படியா வாழலாம் அப்படி நினைக்காதீங்க. அது சாலிகத்தான மூமினத்தான ஒரு பார்ட்னர் உங்களுக்கு அமைஞ்சாதான் எப்படியா சந்தோஷமா வாழலாம். என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற குர்ஆன்ல உண்டு, வெள்ள முடி வாரத்துக்கு முந்தி வெள்ள முடிய தண்டு வர பெண்களை விட்டு நான் அவளோட பாதுகாப்பு தருவேன். போச்சா என்னோட கருப்பு முடியெல்லாம் வெள்ள முடியா வந்துருங்க, டென்ஷன் வந்து அப்படியான பெண்கள் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இருக்கக்கூடிய நிலைமைகள் நாங்கள் பார்க்கிறோம். சார் அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கவலையை மறக்க என்ன செஞ்சாங்க, சிரியாவில் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க. ஆனா ராவு பகலா அந்த மனுஷன் அழுகுறது கவலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடந்த கால எண்ணங்கள் எல்லாம் கண் முன்னால தோன்றும். போகும் இடமெல்லாம் அவங்களை இருக்கலாம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டாங்க ஹஜ்ரத் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? யா பிலால் லிமலம் தஸுர்னி. சுப்ஹானல்லாஹ். லிமலம் தஸுர்னி யா பிலால். பிலாலே ஏன் என்ன ஜியாரத் செய்ய வர மாட்டேங்கிறாய்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேக்குறாங்க, நாயகம் ஏன் என்ன ஜியாரத் பண்ண வர மாட்டேங்கிறாய்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதரை கொண்டு எழுப்புனாங்க, தன்னுடைய பொட்டி படையை சுருக்குனாங்க, சிரியாவிலிருந்து ஓடி வராங்க மதீனாவை நோக்கி. ஆஷிக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல வந்து ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா தன் குரலை ஒழுக்கி அஸருடைய வேளையில அல்லாஹு அக்பர் தான் சொன்னாங்க தானே. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், மதீனா மக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். ஏனென்றால் அபூ ஈஸா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்கா வந்துட்டாங்களா? இதெல்லாம் நாயகத்துடைய காலத்துல கேட்ட சத்தமே அப்படின்னு சொல்லி அந்த ஆஷிக்கீன்கள் எல்லாம் ஓடி வந்தார்களே. இதெல்லாம் எந்த ஆதாரத்தை வச்சு வந்தாங்க? இப்ப நம்ம கேட்கலாம், நாயகத்தின் மீது மௌலிது ஓதுவதற்கு, நாயகத்தின் மீது மீளாது இருப்பதற்கு ஆதாரம் இருந்தால் தான் நாங்கள் நாயகத்தை புகழ் பாடுவோம், ஆதாரம் இருந்தால் தான் மீளாது எடுப்போம். அல்லாஹ் அக்பர். உங்களுக்கு ஆத்தம் தேவை, அப்படி இருந்து கொள்வோம், அப்படி இருந்து கொள்வோம். அருமையானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்ல குறுகிய நேரம் தரப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்கு கொண்டவர்களாக நாம் வந்திருக்கிறோம். அந்த அடையாளம் இம்மையில் நமக்கு நம்முடைய இறுதி முடிவில் நமக்கு அழகாக்கப்படும். நம் மன்னரையிலே நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனம் நமக்கு கிடைக்கும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன அந்த ரிவாயத்தோடு என்னுடைய பயானை நான் நிரப்பம் செய்கிறேன், முடிவுக்கு கொண்டு வருகிறேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, மூமின்களுக்கு வாழ்க்கையிலே உண்மையான பெருநாள் எது தெரியுமா? மூமின்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் காணுகின்ற உண்மையான பெருநாள் நீங்கள் மன்னரையில் வைக்கப்படுகின்ற நாள். மன்னரைக்குள் உங்களுடைய ஜனாசா அத்தர் பூசப்பட்டு மனம் கவரக்கூடிய நிலையில கொண்டு போய் வைக்கப்படுகிறதா? அதுதான் மூமின்களுடைய ஹக்கிலே பெருநாள். ஏனென்றால் அன்றைய தினத்தில் மஹமூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய மன்னரின் பக்கம் வரப்போகிறார்களே. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மஹமூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் முன்னால் வந்து நிற்கும் பொழுது நாம் சொல்லுகின்ற பதில் எப்படி? அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் அன்றைய நாள் நம்முடைய ஹக்கில் பெருநாள் என்று சொன்னாங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த பாக்கியத்தை இந்த ஏழைகளுக்கு அல்லாஹ் தந்து அனுப்புவார். ஆமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அன்பு கொண்டவங்களாக, அவங்க மீது இஷ்டம் கொண்டவங்களாக, யா அல்லாஹ் இக்லாஸோடு இந்த மனமான தளத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். யா ரப்பி யா அல்லாஹ், அந்த கடைசி நேரத்தில் கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம் இந்த வார்த்தையோடு நம்முடைய முடிவுகளை அழகாக்கி வை ரஹ்மானே. எங்கள் மன்னரைகளை மணக்க வை ரஹ்மானே. நமக்கும் கண்மணி நாயகத்தும் அல்லாஹ்வுக்கு
அடிப்படையில யா அல்லாஹ் மஹ்ஷர் வெடிக்கிற வரைக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். கியாமத்திலே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லிவாவுல் ஹம்த் என்ற கொடி நிழலை யா அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியமாக தருவார். ஆமீன். அவருடைய அமானிதங்களால் நமக்கு கற்றுத் தரப்பட்ட அவருடைய குடும்பங்கள் மீது பாசம் நேசம் கொள்கின்ற சந்ததிகளாக எங்களை கபூல் செய்வார்கள். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி